ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரேமை க்ளாத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே ஃப்ரேமை நம்ம ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரேமில் 2 ரிங் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறது, ஒன்று வந்து ப்ளெயினாக. அந்த ப்ளெயினாக இருக்கிறது வந்து துணிக்கடியில் நம்ம கொண்டு போகிறோம். அந்த க்ரீன் கலர் இருக்கிறது துணிக்கு மேலே நம்ம வைக்கிறோம். அந்த க்ரீன் கலர் இருக்கிற ஸ்க்ரூ வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃப்ரேமை வந்து டைட்டன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி கீழே அந்த ஒரு ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் வர அந்த ரிங்கை நான் எப்படி நல்லா டைட்டனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கமாக இருக்குது பாருங்கள் துணி. அந்த துணியெல்லாம் அந்த ரிங்கோட எல்லா சைடுமே நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த ஃப்ரேம் கொஞ்சம் டைட்டன் ஆகிக்கும், க்ளாத்தும் கொஞ்சம் டைட்டன் ஆகிக்கும். ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரேம் இப்படி இருக்கும். அந்த க்ரீன் கலராக கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஸ்க்ரூவே கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் இந்த மாதிரி இழுத்துட்டு கொஞ்சம் நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரேமில் நம்ம சென்டரில் தட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அதே மாதிரி சென்டரில் தட்டும்போது அந்த கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும் நம்மளுக்கு. அது கீழே போகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த துணி வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்க்ரூ கேப், அந்த கேப்பில் தான் நம்ம இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த 4 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நடுவில் ஒரு லைன் தெரியுது ஒயிட் கலராக, அதுதான் வந்து ஸ்டாண்டோடது. அதுக்கு மேலே தான் இந்த ஃப்ரேம் வரணும். மேபி அந்த ஸ்டாண்டு வந்து ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்டில். அது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணவோ ஜாஸ்தி பண்ணவோ பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஸ்டாண்டுக்கும் ஃப்ரேமுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய கிளாஸு. Thank you.